ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 6th ஓல்டு புக்கில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் லைன் பை லைனாக பார்த்துடலாம். இது பார்ட் 1க்குள்ளது. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன? திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார்? கடலூர் மாவட்டம் மருதூரில். ராமலிங்க அடிகளாரின் பெற்றோர் ராமையா, சின்னம்மையார். இவர் எழுதிய நூல்கள் ஜீவகாருண்ய, ஒழுக்கம், மனுமுறை, கண்ட வாசகம். இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா என தொகுக்கப்பட்டுள்ளன. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார்? ராமலிங்க அடிகளார். இவர் அனைத்து மதங்களின் நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை அமைத்தார். ராமலிங்க அடிகளார் பசுத்துயர் போக்கி மக்களுக்கு சத்திய தர்மசாலை, அதாவது அறச்சாலையை அமைத்தார். ராமலிங்க அடிகளார் அறிவு நெறி விளங்க எதை நிறுவினார்? ஞானசபை நிறுவினார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலை நிறுவிய இடம் வடலூர். ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த காலம் 1823 to 1874. திருவருட்பாவில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5818. செகண்ட் லெசன் திருக்குறள். திருக்குறளில் உள்ள பாடல்கள் என்ன? அறம், பொருள், இன்பம். உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள்: தேவப்புலவர், சென்னா பேதர், நாயனார், சென்னா புலவர். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறளில் எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? 1330. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். திருக்குறள் எதன் கீழ் உள்ள நூல்? 11 கீழ்க்கணக்கு நூல். திருவள்ளுவரின் காலம் கிமு 31. திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுக. தற்போது உள்ள ஆண்டுடன் 31 கூட்ட வேண்டும். அப்புறம் தேர்ட் லெசன் பார்த்துடலாம். ஊவேசா லெசன். தமிழ் தாத்தா ஊவேசா. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தன? 99. சோலைச்சுவடி பாதுகாக்கப்படும் இடங்கள்: கீழ்திசை சுவடிகள் நூலகம், சென்னை. அரசு ஆவண காப்பகம், சென்னை. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை. சரஸ்வதி நூலகம், தஞ்சாவூர். ஊவேசா பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். ஊவேசாவின் தந்தை பெயர் வெங்கட சுப்பு. ஊவேசாவின் இயற்பெயர் வெங்கட ரத்தினம். ஊவேசா முழு பெயர் உத்தமதானபுரம் வெங்கட சுப்புவின் மகனான சுவாமிநாதன். ஊவேசா வாழ்ந்த காலம் 1855 1942. ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு டேஸ் என்னும் நூலாக வெளிவந்துள்ளது. என் சரிதம். ஊவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் என்னும் இதழில் தொடராக எழுதினார். ஊவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் 1942 நிறுவப்பட்டது. ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியுபோப், சூழியல் வென்சேன். நடுவண் அரசு ஊவேசாவிற்கு எப்போது அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? 2006. ஊவேசா நினைவு இல்லம் உத்தமதானபுரம் அமைந்துள்ளது. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் கபிலர். ஃபோர்த் லெசன் பார்க்கலாம். கடைசி வரை நம்பிக்கை. சடோகாவின் முழு பெயர் என்ன? சடோகா சசாகி. சடோகா எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஹிரோஷிமா. ஜப்பானியர் வழங்கும் பறவை கொக்கு. சடோகா நாள் ஒன்றுக்கு எத்தனை கொக்குகள் செய்தாள்? 20 கொக்குகள் செய்தாள். சடோகாவை எத்தனாம் வயதில் புற்றுநோய் தாக்கியது? 11வது வயதில். சடோகா இறந்த ஆண்டு 1955 அக்டோபர் 25 சடோகா மொத்தம் எத்தனை கொக்குகள் செய்திருந்தாள்? 644. சடோகாவின் தோழிகள் செய்த கொக்குகள் 356. சடோகாவிற்கு எங்கு நினைவாலயம் கட்டினார்கள்? ஹிரோஷிமா நகரின் மையத்தில். சடோகாவின் நினைவாலயம் பெயர் என்ன? குழந்தைகள் அமைதி ஆலயம்.